ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணக்கூடாதுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சூப்பராக உள்ளே போயிடலாமா? ஸோ என்ன அப்படின்னா, நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம், ஏன்னா எனக்கு கல்யாணம் 2 குழந்தைங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளோட லைஃப் வந்து எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது, அதை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது நானே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் படிக்கும்போதாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற சமயத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளே பார்த்திங்கன்னா டேக் கேர் பண்ணுற டைம் வந்து நமக்கு இருக்கும். நம்மளே கவனிக்கிற டைம் வந்து நமக்கு ரொம்பவே இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்காது. நம்ம ஏன் அதை விட்டுட்டோம் அப்படின்ற தாட் வந்து என்றைக்குமே எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இது கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா, நீ எல்லாம் எப்படி அதை பண்ணுவ, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. ஆனால் அதிலேருந்து நான் வந்து சக்ஸஸும் ஆகியிருக்கிறேன். ஒரு சில விஷயத்துலலாம் ஓகே, என்னால் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஓரளவு நான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போது அதெல்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியல. என்னடா இது, ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப நம்மளாம் டவுன் ஆகிட்டோமோ, நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்லாம் உடஞ்சி போச்சோ அப்படின்ற அளவுக்கு சம்டைம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப தாட் வந்து உள்ள மண்டைக்குள்ளே ஏறி இருக்கும். அப்போ தான் சில நேரம் நான் யோசிப்பேன், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சுபா, நீ அதை விட்டு வெளியில் வா அப்படின்னு வந்து நானே ஏன்னா அடுத்தவங்க வந்து நமக்கு மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாதுங்க. நமக்கு நாம தான் சப்போர்ட்டு. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் கவனமாகவும் இருக்கணும். ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளை குறை சொல்கிறதுக்கு பின்னாடி 1000 பேர், 10,000 பேர், 1,00,000 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம ஏன் அப்படி பண்ணுறோன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எல்லாருக்கும் போய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலை நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு மட்டும்தாங்க தெரியும். மற்றவங்களுக்கு அது தப்பாக தெரியும். என்னடா இது இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படின்னு. ஆனால் அதில் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், நமக்கு அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால் கல்யாணம் ஆகிறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது, வீட்டில் இருக்கும்போதே நீங்கள் வந்து நம்மளை ப்ரெசன்டபுளாக வச்சுக்கணும். கண்டிப்பாங்க, என்னை கேட்டால் அதை கண்டிப்பாக வச்சுக்கிட்டே ஆகணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் அதுக்காக நைட்லாம் போடக்கூடாது, சாரீ கட்டிக்கணும் அப்படிலாம் அந்த கான்செப்ட்டுக்கு நான் வரல. ஓகேங்களா? டெய்லி காலைல எந்திச்சோமா, குளித்தோமா, நம்ம ஃப்ரெஷ்ஷானோமா, நமக்கு பிடிச்ச ஒரு பொட்டோ வச்சுக்கிட்டோமா, அப்புறம் சின்னதாக ஒரு கண்மையை வச்சுக்கிட்டோமா, அந்த மாதிரி இருந்தாலே போதும். நமக்கு பார்க்குறதுக்கு ஓகே, நீட்டாக இருக்கும். தலையை வாரி பின்னிட்டாலே நமக்கு வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓகே, இன்றைக்கி நான் வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம வெளியில் போகும்போது எப்படி கிளம்போம் இல்லைங்களா? பார்த்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த கமல் போட்டால் நல்லாயிருக்குமே, இந்த பொட்டு வச்சா நல்லாயிருக்குமே, இப்படி வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்ம எவ்வளோ ரசித்து பார்த்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அப்படி தான் கிளம்பும். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதே அப்படி பண்ணுறோம். அப்போ இப்போ வீட்டில் இருக்கும்போது ஆமாம் வீட்டில் தானே இருக்கோம், யார் வரப்போகிறா அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது இல்லைங்களா? வீட்டில் இருக்கும்போது கூட ரொம்ப சிம்பிளாக, அதுக்காக நீங்கள் ஃபவுண்டேஷன் போடணும், ப்ரைமர் போடணும், ஐஷேடோ போடணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. வீட்டில் இருக்கும்போது சிம்பிளாக பொட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பொட்டு வச்சுக்கோங்க. மைல்டாக உங்களுக்கு ஏதாவது பர்ஃப்யூம் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே மட்டுமாங்க இருப்போம். கிச்சனுக்குள்ளே போவோம், வேலை பார்ப்போம், ஹாலுக்கு வருவோம், இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டே தான் இருப்போம். வீட்லேயே நம்ம சும்மாலாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம அப்படி போயிட்டு வரையில் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து நமக்குள்ளே உருவாகும் இல்லைங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரேன். ஸோ என்ன அப்படின்னா, ஏன்னா நம்மளை வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கங்க. அது சொந்தக்காரங்களாகவும் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக, நம்ம கூட படித்த நெருங்கிய தோழிகளாக கூட இருக்கட்டும், எல்லாருமே என்ன நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அப்படிலாம் எல்லாருமே கேட்பாங்க. நீங்கள் அதெல்லாம் காதிலே வாங்கிக்காதீங்க. உங்களோட கனவை நோக்கி பயணிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாளைக்கு நம்ம சக்ஸஸ் ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவாங்க. ஓகேங்களா?
ஸோ அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஃபெயிலியர்னாலும் 4 பேர் குத்தம் சொல்ல தான் செய்வாங்க. எனக்கு அப்போவே தெரியும் இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு. யார் என்ன சொன்னால் என்ன, நமக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும் இல்லைங்களா, நாம் என்ன பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நம்மளோட முயற்சியில் 100% போடுங்க, நல்லபடியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி பூஜை வந்து நெருங்கிட்டே இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷமாக கொண்டாடிட்டு தான் இருக்கிறேன், இந்த பூஜையை வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11வது வருஷம். ஸோ அதுக்காக ப்ரிப்ரேஷன் தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். அதாவது நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னா திருப்பி நம்ம என்ன வாங்கணுமோ அதை மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோம், ஒரு வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வேலை பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரு டூர் போகிறோம், இல்லைனா வீட்டில் சமையலே பண்ணுறோம், இல்லைனா வேறு ஏதாவது வேலை இருக்குதுனாலே ஒரு பிளான் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு லிஸ்ட் எடுக்கிறது அதை விட முக்கியம் இல்லைங்களா. ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் வாங்கினா பேக்ட்ராப் இருக்குது, அம்மன் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சடை அலங்காரம் பண்ணுறதுக்கு முடியுமே வச்சுருக்கிறேன். அடுத்து கொஞ்சம் போன வருஷம் வாங்கினா அந்த கிஃப்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த வருஷம் அது கம்மியாக நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து டென்ஷன் இருக்காது. ஸோ நேற்று எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ஒதுங்க வச்சு ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஒரே நாளில் எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்ய முடியாது. ஸோ டெய்லி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நாள் நெருங்க டென்ஷன் இல்லாமல் ஸோ ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பார்த்திங்கன்னா நம்மளோட வேலையை வந்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த பூஜை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போல்லாம் நிறைய ரொம்ப பேர் ரொம்ப விமர்சையாக பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாலும் என்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் பண்ணுவேன். அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகலாம் நான் வந்து அந்தளவுக்குலாம் நான் பண்ண மாட்டேன். என்னால் என்ன முடியுமோ இத்தனை வருஷமாக இந்த பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அம்மன் எனக்கு அந்த அருளும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்குமே நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் கம்பல்சரியா அப்படின்னு வந்து சில பேர் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க, அது ஒவ்வொருத்தரோட விருப்பம். நான் வந்து இது கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு வீட்டில் நம்ம ஒரு பூஜை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் இருக்கும். நம்மளுக்குள்ளேயுமே நம்ம வீட்டுக்குள்ளேயுமே அந்த பாசிட்டிவ். நான் பூஜை பண்ணுறதுக்கு ஒரே காரணம் அந்த பாசிட்டிவ் வந்து என்னை விட்டு போகக்கூடாது. அந்த நேர்மறை ஆற்றல் வந்து எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப தீவிரமாக நினைப்பேன். ஏன்னா நான் வந்து டக்குன்னு வந்து நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து மனசு உடஞ்சிடக்கூடாது இல்லைங்களா. நம்ம எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து நமக்குள்ளே எப்போதுமே இருக்கணும். ஸோ நம்மளை பூஸ்டப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பூஜை பண்ணிக்கலாம், யோகா பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் இல்லைங்களா. மியூசிக் கேட்குறதா இருக்கட்டும், எனக்கு வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். கண்டிப்பாக எனக்கும் ஃபாலிங்லாம் இருக்கும். அப்போ உட்காந்து அழுதுருவேன். அழாமலாம் இருக்க மாட்டேன். நான் வந்து அப்படியே ஸ்ட்ராங் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அழ வேண்டிய நேரத்தில் நல்லா அழுது முடிச்சுட்டு அடுத்த நிமிஷமே அந்த இடத்த விட்டு தூர வெஞ்சு போயிடுவேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், தைரியமாகவும் இருக்கணும். ஸோ அந்த வரலட்சுமி பூஜையை வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நல்லபடியாக சாமி கும்பிடணும், பூஜை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.